வணக்கம். செம்பகம் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஸ்ரீபதி. முதலில் தலைப்புச் செய்திகள். லொரியின் சாரதியின் கவனையினம், உடல் நசுங்கி முதியவர் பலி. போதைப் பொருளை ஒழிக்க அதிரடி நடவடிக்கை, போலீசாரால் விசேட தொலைபேசி எண்கள் அறிமுகம். ஜனாதிபதி பதவிக்காலம் முடிந்தவுடன் அனுராவை கைது செய்யுங்கள், சிஐடியில் புகார். தந்தையின் கையில் இருந்து தவறி விழுந்த குழந்தை உயிரிழப்பு, இலங்கையில் சோகம். சக்கர நாற்காலியில் இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணம், மன்னாரிலிருந்து ஆரம்பமான இளைஞனின் பயணம். வளமைக்கு திரும்பிய யாழ் போதனா வைத்தியசாலையின் ஸ்கேன் பரிசோதனைகள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். குருநாகல் அளவ போயவன போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் லொரி மோதியதில் முதியவர் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் உள்ள மரப்பதப்படுத்தும் மையத்தில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இச்சம்பவத்தில் மரப்பதப்படுத்தும் மையத்தில் பணிபுரிந்து வந்த ஒருவரே உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. மரங்களை ஏற்றிச் சென்ற லொரி மோதியே குறித்த முதியவர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான காணொளி வெளியாகி பதைக்க செய்துள்ளதுடன் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் தமக்கு கிடைக்கும் தகவல்களை நேரடியாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு வழங்குவதற்கான விசேட தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பான இரகசிய தகவல்களை அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிப்பதன் மூலம் குற்றவாளிகளை கைது செய்ய பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி பின்வரும் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்தந்த மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் தொடர்பு கொள்ளலாம். கம்பகா மாவட்டம் 07595916008, கொழும்பு வடக்கு 07185915655, காலி மாவட்டம் 07185914452. யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஆற்றிய உரை இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் குரோதத்தை உண்டாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்து அவருக்கு எதிராக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிபிருதுகெல உரிமைய அமைப்பின் இளைஞர் விவகார செயலாளர் குமார ராஜரத்ன உட்பட்ட பிரதிநிதிகள் குழுவினரே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தனர். ஜனாதிபதியின் கருத்துக்களுக்கு நாட்டின் ஐக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தந்தையின் அரவணைப்பில் இருந்த குழந்தை தந்தைக்கு தூக்கம் ஏற்பட்டதால் அவரது கையில் இருந்து தவறி விழுந்து தலை சீமேந்து தரையில் மோதியதில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் ஒன்று அலுபேமுள்ள பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. படத்தப துடுப பிரதேசத்தைச் சேர்ந்த ருசேசி கெஷியா என்ற 2.5 மாத குழந்தை இவ்வாறு துரதிர்ஷ்டமாக உயிரிழந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் குழந்தையின் தந்தை அலுபேமுள்ள போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னாரில் இருந்து சர்க்கர நாற்காலியின் உதவியுடன் மாற்றத்தால் கொண்ட இளைஞரான வவுனியா சூடுவந்தகுளம் பகுதியைச் சேர்ந்த மஹின் முகமது அலி என்பவர் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8:45 மணி அளவில் தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். நேற்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் வந்த குறித்த இளைஞன் தனது பயணம் தொடர்பான விளக்கத்தை மாவட்ட அரசு அதிபர் கானா கணேஸ்வரனை சந்தித்து தெரியப்படுத்தி கொண்டார். இந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8:45 மணி அளவில் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள தந்தை செல்வான் சிலைக்கு முன்பாக தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளார். இலங்கை நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டியும் சில கோரிக்கைகளை முன்வைத்து மாற்றத்தால் கொண்ட இளைஞரான மஹின் முகமது அலி மன்னாரிலிருந்து சர்க்கர நாற்காலியினூடான இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். யாழ் பொது போதனா வைத்தியசாலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக பழுதடைந்த நிலையில் இருந்த சிடி ஸ்கேன் இயந்திரம் திருத்த பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் பரிசோதனைகளை சேவைகளை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செம்பகம் மீடியாவின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது செய்தி அறிக்கை நாளை இரவு எதிர்பாருங்கள்.